நாம் துணி தைக்கும் பொழுது தையல் இந்த மாதிரி விட்டு விட்டு வருது அப்படின்னா இந்த பிளேட்டை இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை ரெண்டையும் அவுத்துட்டு இந்த பிளேட்டை எடுத்துனா உள்ளார இந்த டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம். தொடச்சிட்டு நல்லா க்ளீனாக போடும் பொழுது இந்த தையல் நமக்கு கரெக்டாக வரும். அது நிறைய பேர் இந்த 2 ஸ்க்ரூவை அவுக்க முடியாமல் இருக்கும். அந்த ஸ்க்ரூ அவுக்க முடியலன்னு இந்த ஸ்க்ரூவை சின்ன திருப்புளி வச்சு ரிமூவ் பண்ணால் இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக முடுக்கி இருக்கும் பொழுது அது அவுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய திருப்புளி வச்சு நல்லா அழுத்தி நம்ம இந்த ஸ்க்ரூவை அவுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தையலை ஓட்டினாலே நமக்கு வரும். இதில் இந்த சின்ன திருப்புளியோட இந்த மாதிரி பெரிய திருப்புளி வச்சு அவுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக அவுத்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு நம்ம துணி தைச்சாலே நமக்கு நீட்டாக வரும். இந்த பல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள்.